தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாம் என்று இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் நம் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமேன் என்று இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமேன் ஆமேன். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமேன் ஆமேன் ஆமேன். இயேசு சொன்னதெல்லாம் ஆமேன் ஆமேன் ஆமேன். இயேசு சொன்னதெல்லாம் ஆமேன். தூரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே. அவர் சொன்ன வார்த்தையை தூரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே. அவர் சொன்ன வார்த்தையை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமேன் ஆமேன். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமேன் ஆமேன் ஆமேன். இயேசு சொன்னதெல்லாம் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த புதிய வருஷத்தில் உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற வசனம் சங்கீதம் 113வது அதிகாரம் 7வது வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். சிறியவன் என்பது ரொம்ப சின்ன பையன் என்பது அர்த்தம் அல்ல. சிறியவன் எல்லாவற்றிலும் குறைவற்றவன், ஆஸ்தியில், அழகில், எல்லாவற்றிலும் ஒதுக்கப்பட்ட நிலைமை. அவனை அந்த மாதிரிப்பட்ட ஆட்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். அவனை குப்பையிலிருந்து கர்த்தர் உயர்த்துகிறார். வேதாகமத்திலே பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜா வேணும் என்று ஆண்டவரிடத்துல அவங்க கேட்குறாங்க. கேட்கும் போது ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியிடம் போய் சொல்கிறார், பெத்லெகேமுக்கு போய் அங்கே ஈசா என்ற மகனை தேர்ந்தெடுங்க. அங்கே அவர் போகும்போது அந்த ஈசாய்க்கு நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒரு மகனையும் அவர் பார்க்குறார். பார்க்கும்போது எல்லாம் நல்ல உயரமாக வாட்ட சாட்டமாக இருக்கிறாங்க. அவங்களை பார்த்தோடனே சாமுவேல் நினைக்கிறார், இவராக இருக்கணும் ஆண்டவர் சொன்னார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பார்க்குற விதமாக நான் பார்க்க மாட்டேன், நான் பார்க்குற விதமே வேறு. அப்படிதாங்க ஆண்டவர் எப்படி பாருங்க, வனாந்தரத்திலே ஒதுக்கப்பட்ட நிலையில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த தாவீதை தான் கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். சாமுவேல்கிட்ட சொல்கிறார் ஆண்டவர், நீ அங்கே போய் அவரை போய் அபிஷேகப்படுத்தணும். அப்படிதான் அந்த ஒதுக்கப்பட்டிருந்த தாவீதை தேர்ந்தெடுத்து இஸ்ரவேலுக்கு கர்த்தர் ராஜாவாய் அவரை அபிஷேகப்படுத்தினார். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆட்களை கர்த்தர் பார்க்கிறார். ஒதுக்கப்பட்ட நிலையில, தள்ளப்பட்ட நிலையில் இருக்கிறவங்க மேலே தலையிலே கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்றி உயர்த்துகிறார். 24வது வருடத்தில் நீங்கள் எதிலெல்லாம் தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு மற்றவர்கள் பார்ப்பதற்கு எப்படி தாவீது பார்ப்பதற்கு ஒருவேளை அவரிடத்துல அந்த கம்பீரம் இல்லாமல் இருக்கிறான். அவங்க கூட பிறந்தவங்களுக்கெல்லாம் அந்த கம்பீரம் இருந்துச்சு. ஆனால் தாவீதுகிட்ட அவர் ரொம்ப சிறியவனாக இருந்தார். அதான் இந்த வசனம், சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார் என்று. அதே போல் நீங்களும் எதிலெல்லாம் சிறியவராக இருக்கிறீங்களோ, அந்தஸ்தில் எதிலெல்லாம் குறைவாக இருக்கிறீங்களோ, உங்களை கர்த்தர் நீங்களும் இந்த தாவீதை போல ஆராதிக்கிறவராய், துதிக்கிறவராய், தேவனை மகிமைப்படுத்துகிறவராய் இருந்தீங்கன்னா உங்களையும் கர்த்தர் தூக்கி விடுவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த வருடத்தில் செய்வார். ஆமேன். வாக்கு தத்தங்கள் எல்லாம் நம்மளுக்கு குறிக்கப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நமக்குரியது. ஆமேன் என்று சொல்லுங்க. God bless you.